நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்னங்க நம்ம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம். நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து நேத்தோட ரேஞ்ச் டே லோ அண்ட் டே ஹைக்குள்ள ஒருவேளை ஓப்பன் ஆனா சாப்பி மார்க்கெட்டா இருக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆயிருந்திருக்கு, பிரைஸ் ஆக்ஷன் எந்த சைடும் கிராக் ஆகாம அண்ட் முடியும்போது தான் பிரைஸ் கிராக் ஆயிருக்கு. பட் அப்ப ஸ்ட்ராங்கா இல்ல. பட் இருந்தாலும் நம்ம கால் சைடுல தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட இன் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோன்க்குள்ள பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஆப்போசிட் சைடுல கிராக் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் தான் கால் சைடுல ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடீஸ் பிரகாரம் நான் கால் சைடுல இருக்கேன். ஓகே. ஸோ இப்ப கிளியரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன், இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கிறனால, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேபி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் அப் மூவ் இருக்கலாங்கிறது தான். அதுக்கான லெவல் 23,650 தான். அதே போல இந்த லெவலுக்கு மேல கிராக் ஆச்சுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் இட் வில் கோ அப் டூ 24,050. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 24,050க்கு போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் ஃபார் கால் சைடு. ஸோ என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்ல வந்து நம்ம 2 சைடும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த சைடு பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருந்தாலும், இந்த ஹை நமக்கு மேல க்ளோஸ் வைக்காம கன்ஃபர்மேஷனா கால் வந்து போக பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் குறைவு தான். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் மேல பிரைஸ் கிராக் ஆனா மட்டும் தான் 24,050க்கு போகணுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்குது. அதனால மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் இந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட ஸ்டடீஸா இருக்கு பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. ஸோ, ஒருவேளை இது நடக்காம போகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ, இந்த ஸ்விங் ஹை பிரேக் ஆயிட்டு நம்ம கால் சைடுல இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ, இந்த ஸ்விங் லோக்கு கீழ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அல்லது கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகலாம். அல்லது ரன்னிங்ல வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ, இப்படிலாம் நடந்தால் ஸோ கன்வெர்ட் புட்டுக்கு மாறணும். நம்ம வந்து புட் சைடுல ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதாவது ஸோ இந்த பிரைசேஷன் லோக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நான் மறுபடியும் புட் சைடுல ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ பார்ப்போம். இத நாளைக்கான லெவல்ஸ் நான் இண்டிகேட் பண்றேன். ஸோ 2 லெவல் தான் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும். கிளியர்லா இந்த பிரைசேஷன் ஹை பிரேக் பண்ணியிருக்கிறனால, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 23,650 ரீச் பண்ண நெறைய சான்சஸ் இருக்குன்ட்டும், இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா 24,050க்கு போக சான்சஸ் இருக்குங்கிறதும் என்னோட பார்வையில இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கிறனால, ஸோ ஆப்போசிட் பிரைஸ் ஆக்ஷன் லோ ஒருவேளை கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வந்து நான் புட் சைடுல ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல புட் சைட் கிராக் ஆச்சுன்னா, மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். அப்படி நடந்தா 23,190 ஃபர்ஸ்ட் லெவலாவும், அதன் பிறகு 22,200 போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் எந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட்டா, பிரேக் டவுன் நடக்குதாங்கிறத செக் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்மளோட வியூஸ் பிரகாரம் நம்ம போகலாம். ஸோ இது என்னோட அனாலிசிஸ். நீங்க ஒரு வேளை நான் ஃபாலோ பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க உங்களோட அனாலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இப்ப என்னதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடீஸ் எனக்கு தெரியுங்கிறனால, எப்ப வேணாலும் கால்லயோ, புட்லயோ டக்கு டக்குன்னு மாறுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பட் என்னோட வீடியோ வந்து அடுத்தடுத்த அப்டேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் என்னால அப்டேட் பண்ண முடியும். அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ என்னோட ஸ்டடீஸ் இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆனா இங்க போகும். இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆனா 24,050க்கு போக நெறைய சான்சஸ் இருக்குங்கிறது தான். ஓகே. ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா 22,200 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி 23,190 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாவும் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இந்த வீடியோ ஏதாவது பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.